வெல்கம் டு ஆயிஷா அகாடமி. ஆயிஷா கலை கொடுத்துருக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த காணொலியுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த ஒரு அமேசிங்கான கீபோர்ட் அறிமுகப்படுத்துறதாங்க. அதாவது டைப்பிங் கீபோர்ட். நீங்கள் மெசஞ்சரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அருமையான கீபோர்ட். ஏன்னா நம்ம மதர் டங்கு தாய்மொழியான தமிழில் டைப் பண்ணி வேறு லாங்குவேஜில் மாற்றுறதுக்கும், இல்லை வேறு லாங்குவேஜில் டைப் பண்ணி நம்ம மதர் டங்கு மாற்றுக்கிறதுக்கும் இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு பயன்படும். ஆல்ரெடி நம்ம இந்த கீபோர்டு வரிசையில் பார்த்தீங்கன்னா ஜீபோர்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த ஜீபோர்டு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன பயன்பாடு இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வேறு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட பயன்பாடுகள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் அந்த இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஜீபோர்டை தவிர வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் இன்புட்ஸ் அப்படின்ற ஒரு கீபோர்டுங்க. அந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கீபோர்டு. அது ஜீபோர்டோட பெட்டர் கிடையாது. ஜீபோர்டும் இதுவும் ஒன்று தான். ஜீபோர்டில் வந்து ரொம்ப ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு இமோஜஸ்ஸு, பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த கீபோர்டு ஏன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னா, ஒன்லி டெக்ஸ்ட்டு தாங்க. இதில் வந்து இமேஜஸ் எல்லாம் இருக்காது. இமோஜஸும் இருக்காது, பிக்சர்ஸும் இருக்காது. இப்போ நான் இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த ஸ்க்ரீனில். ஸோ இந்த மாதிரி இமோஜஸ், பிக்சர்ஸு இதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி ஜிஃப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த ஜீபோர்ட் பற்றி தெரியாதவங்க முன்னொரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட யூசர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கீபோர்டை தவிர்த்து நம்ம என்ன பார்க்குறோம், கூகுள் இன்புட் டூல் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ கூகுள் இன்புட் டூல்ஸ், அதாவது ஏன்னா கூகுள் இண்டிக் கீபோர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த ஆப்போட ரிவ்யூ போய் பார்த்துடலாம். அபவுட் திஸ் ஆப் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆப்பும் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆப் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டப்போ நீங்கள் பயன்படுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஆப் போய் பார்க்கலாங்களா. வாட் இஸ் நியூ தேவையில்லை, அபவுட் ஆப் வாட் இஸ் நியூ அது மாதம் அவங்களை அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது பாருங்கள், சப்போர்ட் ஜெண்டர் இமோஜஸ். அடுத்து வந்து ஆட் டு கீபோர்ட்ஸ் தீம் கொடுத்துருக்காங்களாம். என்ன பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் இண்டிக் கீபோர்டு வே ஆஃப் டைப் ஆஃப் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட மதர் டங் நேட்டிவ் லாங்குவேஜில் மாற்றிக்கலாம். இந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் அப்டேட் ஆகிருக்குது முழுக்க இந்தியன் லாங்குவேஜ் தான் இருக்குது. ஸோ தெலுங்கு, தமிழ், பஞ்சாபி, ஒடியா, மராத்தி, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, குஜராத்தி, பெங்கால், அஸ்ஸாமி அண்டு இங்கிலீஷ் கீபோர்ட். ஸோ இந்த கீபோர்டில் இது தான் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கீபோர்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3 வயசு மேலே பயன்படுத்தலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கூட பாக்ஸ் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லது தான். ஸோ அது கூகுள் இண்டிக் கீபோர்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. எனேபிள் செட்டிங் இப்படி வரும். அந்த எனேபிள் செட்டிங்கை போயிட்டு நீங்கள் ஜீபோர்டு ஆல்ரெடி இருக்கிற கீபோர்டெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ கீபோர்டு ஜியோமி கீழே இருக்குதுங்களா, அது அப்படியே இருக்கட்டும், எனேபிள் இருக்கட்டும். கூகுள் வாய்ஸும் வச்சுக்கோங்க. ஸோ கூகுள் இண்டிக் கீபோர்டுங்க பாருங்கள். ஆல்ரெடி நான் ஜீபோர்டு வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே இப்போ எனேபிள் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் இண்டிக் கீபோர்டு ஆஃப் இருக்கும். நீங்கள் இதை எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப செலக்ட் இன்புட் மெத்தடில் போயிட்டு இங்கே வந்துச்சு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு ஆப் பண்ணும்போது என்கிட்ட இந்த கீபோர்டு ஜியோமியும் ஜீபோர்டும் மட்டும்தான் இருந்தது. இப்போதைக்கு இது புதுசாக வந்திருக்கு, அதாவது இந்த கூகுள் இன்புட்ஸ் இண்டிக் கீபோர்டு. ஸோ கூகுள் இண்டிக் கீபோர்டு என்னென்னா கூகுள் இந்தியன் லாங்குவேஜில் இருக்கிற விஷயங்களெல்லாம் கொடுக்கறதுக்காக. ஸோ என்னென்ன இன்புட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ என்னென்ன இன்புட்ஸ்னால், இப்போது நீங்கள் சிஸ்டம் லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கீழே கூகுள் அண்ட் இண்டிக் லாங்குவேஜ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அதிகமாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறதுனா தமிழ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் அடுத்து தெலுங்கு இங்கிலீஷ் வேணாலும் எடுத்துக்கோங்க. வேறு என்ன இருக்குது, மலையாளம் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. ஸோ கன்னடா இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கீங்களோ அது இங்கிலீஷ் டு அந்த ரீஜனல் லாங்குவேஜை மாற்றிக்கிறதுக்கு இது எல்லாமே என்னென்னா இங்கிலீஷ் டு நம்ம ரீஜனல் லாங்குவேஜை மாற்றிக்கிறதுக்கு அதுக்கான இந்த கீபோர்டு தான். ஸோ நீங்கள் இது எனேபிள் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கீபோர்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம மெசஞ்சருக்குள்ளே போகலாம். ஒரு நார்மல் மெசஞ்சருக்குள்ளே போய்ட்டு இந்த கீபோர்ட் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்கள். ஏன் இந்த கீபோர்டெலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து போனிக் கீபோர்ட்ஸு.
நாம் வந்து தா போட்டு அதுக்கு மேலே தீ சுழிக்கணும், அப்புறம் கா போட்டு அதுக்கு ஒரு புள்ளி வைக்கணும், ரா ரி இந்த மாதிரி சில கீபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கே. அது கானா தானா பானா அந்த மாதிரி எங்கெங்கேயோ ஒரு டைப்பிங் கீபோர்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம நார்மலாக தமிழ் இங்கிலீஷ் மெசேஜ் பண்ணுறீங்களா, அதே மெசேஜை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும். ஸோ இந்த கூகுள் மெசஞ்சர் பார்க்கலாம், ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அது கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கிளியர் சாட் கொடுத்துட்டு, ஸோ ஆல்ரெடி ஜிபோவில் ஒர்க் பண்ணது தான், இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதே விதம் வந்திருக்கு. ஸோ என்கிட்ட இருக்கிற கீபோர்ட் பார்த்தீங்கன்னா ஜியோமி கீபோர்ட். இப்போ நான் ஜியோமி கீபோர்ட் போட்டேன்னா கண்டிப்பாக இமோஜஸ்லலாம் போய் நிற்கும். அது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, அது வேணாம். திரும்ப லாங் ப்ரெஸ் கொடுங்க, லாங் ப்ரெஸ் கொடுத்து லாங்குவேஜ் செட்டிங் போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதில் கிடைக்கும். ஸோ கீபோர்டை விட்டுருங்க. இந்த ஜிபோ கீபோர்டை விட நீங்கள் இந்த கூகுள் இன்புட்ஸ் கீபோர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கூகுள் இன்புட்ஸ் வந்து நான் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மல்டிலிங்குவல் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் போட்டுருங்க. ஸோ இது மாதிரி வணக்கம் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இது வந்து என்னென்னா, நான் உங்களுக்கு சொன்னல ஜியோமி கீபோர்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ஜியோமி கீபோர்டில் இருக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணால் இப்படி போயிட்டுருக்கு. நம்ம திரும்ப அந்த செட்டிங் போயிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் இன்புட்ஸ் பார்க்கலாம். அதுதான் நமக்கு மெயின், இந்த வீடியோவோட நோக்கமே அதுதானே. ஸோ அடிஷ்னல் செட்டிங் உங்கள் மொபைலில் போனீங்கன்னா கீழே இருக்கும் இல்லைங்களா, அடிஷ்னல் செட்டிங் போங்க, லாங்குவேஜ் இன்புட் போங்க. ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம். லாங்குவேஜ் இன்புட்டில் போய்ட்டு மேனேஜ் கீபோர்டு இருக்கும். ஸோ இதில் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது செலக்ட் ஆகிட்டு திரும்ப வரதில்லை. இதில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மெசஞ்சருக்குள்ளே ஈஸியாக கூகுள் இன்புட்ஸ் போகலாம். ஸோ உங்களுக்கு எந்த கீபோர்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வேணுமோ அதை மட்டும் எனேபிள் பண்ணி வைங்க. பண்ணால் அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக இதில் மாறி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற கீபோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்குது, செட்டிங் இருக்குது, அண்ட் தென் இமோஜஸ் இருக்குன்னா இது ஜிபோர்ட். இது கிடையாது நம்ம பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ ஜிபோர்டு இப்போ இங்கே இருக்க பாருங்கள், கீழேருந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாம் மேலே பார்த்தா இண்டிக் கீபோர்டு, இங்கிலீஷ் இண்டிக், அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இங்கே ஏபிசின்னு இருக்கும், அது பக்கத்தில் ஆன் இருக்கும். ஏன்னா அந்த லாங்குவேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறது தமிழ்னால தமிழ் இருக்குது. ஸோ இது எப்படி சார் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரைட் சைடில் ஒரு வீல் இருக்குங்களா, அந்த வீலுக்குள்ளே போனீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் இருக்குங்களா, அந்த செலக்ட் லாங்குவேஜ்குள்ளே போய்ட்டு நீங்கள் எதை மாற்றுங்க அதை மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் அன்வான்டாக நான் சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதெல்லாம் எனேபிள் பண்ணி வச்சேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தேவையானதை மட்டும் மாற்றி வச்சுங்க. ஸோ இங்கே கொஷின் மார்க்கில் என்னவோ அதை கொடுத்துருப்பாங்க, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டைரெக்டாக டைப் பண்ணலாங்களா. ஸோ பாருங்கள், இப்போ நான் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறேன். ஹாய் ஹலோ அப்படின்னு போடுறோம். இது இங்கிலீஷில் தான் போகும். இப்போ நீங்கள் அது வேறு லாங்குவேஜ் மாற்றினா, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் இண்டிக் இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கிலீஷ் இண்டிக் எடுத்துக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எடுங்க. தமிழ் இங்கிலீஷ் எடுத்து தமிழ் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ தமிழ் கிளிக் ஆனால் அதை ஃபஸ்ட்டு வந்துடும். வணக்கம் அப்படின்னு போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது ரெண்டு விஷயமும் இருக்குது. நீங்கள் எதில் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை மாறும். ஸோ தமிழில் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வணக்கம் போடுங்க. நார்மல் ஃபோனிக்கில் அடிங்க வணக்கம். ஸோ இப்படி ஈஸியாக முடிஞ்சிடும். அன்புடன் நாங்கள் உங்களுக்காக பாருங்கள், அது சேவை செய்ய ஸோ காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ பெரிய ப்ரொனன்சியேஷன் டபுள் கா போடுங்க, காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் ஈஸியாக அனுப்பிச்சிக்கலாம். இதில் இமோஜஸ் எல்லாம் இருக்காது, நீங்கள் நார்மலாக அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இது வந்து தமிழ் டைப்பிங்காக ஆயுஷ் அகாடமி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு கீபோர்டு, நல்ல ஒரு பெஸ்ட்டு கீபோர்டுங்க. அதே மாதிரி இதில் இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், வாய்ஸ் மைக் மாதிரி இருக்கும். அது மைக்கு வந்து ஒரு அது இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஹெட்ஃபோன் வச்சு பேசுறதுனால உங்களுக்கு நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் பேசுவீங்க. லோக்கல்
பேசுறது கூட உங்களுக்கு அது ரொம்ப தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணுது. அக்யூரேட்டாக 99% வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ்னாலும் சரி தமிழ்னாலும் சரி அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுது. இப்போ என்னடா பண்ணின்னு இருக்கேன், இப்போ பண்ணின்னு இருக்கேன்னா கூட அது என்னென்னா பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு மாற்றி கொடுத்துருது. ஸோ நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டுருக்கிறது ஹெட்ஃபோன் மைக் வச்சு பேசுறதுனால அது உள்ளே ரெகனைஸ் ஆகிறது கஷ்டம். சிஸ்டம் கீபோர்டு தான், சிஸ்டம் மைக்கை தான் கேட்கும். சிஸ்டம் பாருங்கள், நான் பேசுறது அப்படியே வந்திருக்கு. ஸோ தான் இது நான் டேப் பண்ணோம். சிஸ்டம் கீபோர்ட் ட்ரை சே சம்திங் கொடுத்துருக்காங்க இல்லையா, ட்ரேஸ் சம்திங் போயிடுச்சு. ஸோ இதே தாங்க. ஸோ நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மாறிடும். இப்போ இங்கிலீஷில் கொடுத்தாலும் அதே தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டேப் ஸ்பீக். ஸோ டேப் டு ஸ்பீக்கிங் ட்ரை. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னால சரியாக ஒர்க் ஆகலை. ஓகே, அது ஸ்லோவாக ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்லோலி. ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்லோலி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பேசுனா கூட அது அப்படியே உங்களுக்கு டைப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த கீபோர்டோட ப்ளஸ் பாயிண்ட். இதுவரையும் இந்த வீடியோவை நீங்கள் சலிக்காமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.